உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாட் இஸ் நெக்ஸ்ட் இந்த கேரல் வேன் பூபால வண்டியின் அடுத்த செய்தி என்ன? ஈஷ் மூர்த்தி நித்திய சுத்த சிவகாரி ஈஷா மாசி இதிச்ச மம்நாம பிரதிஷ்டதம். இது பவிஷ்ய புராணத்தில் சொல்லப்படுகிற ஒரு செய்யுள். என்ன சொல்லுது? நம் மனதில் வாழும் பரிசுத்தமாய் மனதுருக்கமாய் நமக்காக வந்த அந்த நித்திய கடவுளின் பெயர் ஈஷா மாசி. ஈஷா மாசி என்றால் இயேசு மேசியா என்ற அர்த்தம். மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு செய்யுள். இதில் என்ன சொல்லப்படுகிறது? ஈஷா மாசி, தமிழில் அது என்ன? ஈசன் மேசியா. ஈசன் என்பது யாரை குறிக்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களா எடுத்து சொல்லிட்டீங்க. ஈசன்னாக்கா கடவுள்னு அர்த்தம். ஈசன் சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில் நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். பாரதியார் பாட்டு. பாரதியார் இயேசு சிலுவையில் மாண்டான் ஏன் எழுதல? ஈசன் சிலுவையில் மாண்டான் தான் எழுதினாரு. அப்ப ஈசன் என்பது யாரை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. மாசி மேசியா, அந்த ஈஷா மாசி அப்படின்றது குரான்ல கூட மாசி அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மேசியாவாகிய கடவுள் யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து. அந்த மேசியா என்பதற்கு இன்னொரு பெயர் கிறிஸ்து என்று பெயர். இயேசு என்பதற்கு இரட்சகர். அந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை குறித்து அநேக வேதங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பாரதியார் வேறொரு பாடலை இயற்றியிருக்கிறார். அந்த வேறொரு பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நோயாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர், நோயாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர், அந்தணனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான், அதற்கடுத்து ராமானுஜனும் போனான், சிலுவையில் அறையுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார் போற்றும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, யாரெல்லாம் எந்த அவதார கடவுள்லாம் செத்து போயிட்டாங்க, ஒவ்வொருவராக இறந்து விட்டதாக சொல்றார். அதான் முதல்ல ஒரு நோயில தான் புத்தர் செத்துட்டார். அதனாலதான் அதை நோயாலே மடிந்துட்டான் புத்தன் கண்டீர். சங்கராச்சாரியார்னு சொல்றீங்களே, ஆதிசங்கரர், அவரு கூட என்ன பண்ணாரு? அவரும் மாண்டு போய் விட்டார். அதுக்கு அடுத்து வந்தாரே ராமானுஜன், அவனும் போனான், அதாவது அவரும் போயிட்டாரு. சிலுவையில் அறையுண்டு இயேசு செத்தான்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் மகாபாரதத்தின் முடிவுல அந்த ஜைரஸ் என்கின்ற வேடன் என்ன பண்றான்? அம்பு ஒன்று விடுறான். அந்த கணை போய் அவர் கிருஷ்ண பரமாத்மா காலில் பட்டு அங்கேயே அவர் இறந்து போறாரு. தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். இந்த உலகமே போற்றுது ராமன். அதான் பார் போற்றும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான். ராமாயணத்துடைய முடிவுல ராமர் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவார் ஆத்துல. எல்லோரும் மரித்து விட்டதாக சொன்ன பாரதியார், ஈசன் சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில், மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தாருன்னு இந்த கடவுளை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு சாட்சியாருன்னா நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போய் பார்த்ததையும் எழுதுறாரு. அப்போ யோவான் எழுதிய நற்செய்தி நூலை படிக்காமல் பாரதியார் இந்த செய்யுளை எழுதியிருக்க முடியாது. இது கடவுள் வாழ்த்தில், கடவுளை வாழ்த்தி பாடுகிற துதிப்பாடலில் வருகிற செய்யுளாக இருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் தினம் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படின்றது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன என்றால், இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுந்தார் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்திற்கு அவர் பிறந்தார் என்கின்ற பண்டிகையை காட்டிலும் உலகத்தை மீட்பதற்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பது அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. அதனாலதான் நம்ம ஏசாயா 9:6 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் என்ன பண்ணாரு? பிறந்தார். குமாரன் என்ன பண்ணாரு? கொடுக்கப்பட்டார். அப்பதான் என்ன அர்த்தம்? பிறந்தது குழந்தையாக பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார்.
ஆனா நமக்காக கொடுக்கப்பட்டது குழந்தை அல்ல, குமாரன். அதனால அந்த வசனம் பாருங்க, அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கன் எழுதியதே அன்னைக்கே சொல்லிட்டார். இவர் பிறப்பை பற்றியும் சொல்லியிருக்கிறார், அவர் கொடுக்கப்பட்டதையும், சிலுவை மரத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்ட பண்டிகை இதைவிட மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி சொல்றது? ஃபார் அஸ் a child is born, for unto us a son is given. பாருங்க, for us a child is born, unto us a son is given. இந்த சென்டென்ஸ்ல முதல்ல ஃபார்னு ஆரம்பிக்கும், முடிவு வந்து கிவன் முடியும். FOR ஃபார் GIVEN given அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்கிவன் அர்த்தம். இந்த உலகத்தை மன்னிப்பதற்காக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. நாம் எதை கொண்டாட வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.